ஜெபிப்போம். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாய், என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியை உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு கர்த்தாவே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புத்தாண்டு வாழ்த்துதலையும், எனக்கு பிரியமான எல்லாரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வாழ்த்தி, இந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த குடுகைக்கு வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறதான நாம் அடுத்து என்ன காரியங்களை செய்ய நாம் திட்டமிட்டிருக்கிறோம் அல்லது திட்டமிட்டுள்ளோம் என்று நாம் அதை குறித்துதான ஒரு தியான வேலைக்குள்ளாக கடந்து வரப்போகிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன. ஏனென்று தெரியவில்லை. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே நான் என்ன செய்தி ஆயத்தப்படுத்துகிறேன் என்று இங்குள்ள சகோதரிகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நாளிலே வேத பகுதியிலே நான் எந்த செய்தியை சாரம்சமாக வைத்து எந்த பகுதியை நான் ஆயத்தப்படுத்தினேனோ அதே பகுதியை படிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே அதன் மூலமாக இடைப்படுவதை நான் உணர முடிந்தது. அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து என்ன? இன்றைய உலகம் போகிற போக்கிலே அநேகர் பலவிதமான திட்டங்களை வைத்து இந்த வருடத்திலே நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், என்னுடைய டார்கெட் அது, அல்லது உங்களுடைய டார்கெட் என்ன என்று ஒரு பிசினஸ் மேனை பார்த்து நம்ம கேட்டோம்னா, என்னுடைய டார்கெட் இந்த ப்ராஜெக்டை இந்த இயர்ல முடிச்சு இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணணும். ஒரு மில்லினரிய கேட்டீங்கன்னா, நான் இவ்வளோ அமௌண்ட் இதுல நான் சம்பாதிக்கணும். பலவிதமான குறிக்கோள்கள், பலவிதமான திட்டங்கள், நாமும் கூட அநேக திட்டங்களை வைத்து நாம் அநேக காரியங்களை நடக்க திட்டமிட்டுள்ளோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதை செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். ஒரு வகுப்பறையிலே, ஒரு கல்லூரி வளாகத்திலே நடந்த ஒரு வகுப்பறையிலே மாணவரும் விரிவுரையாளரும் எப்படியாக இடைப்பட்டு கொண்டார்கள். அந்த விரிவுரையாளர் அந்த மாணவனை நோக்கி, அதாவது ஒரு வாலிபனை நோக்கி அவர் கேட்டார், உன்னுடைய அடுத்த பிளான் என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன என்று கேட்டார். உடனே அவன் எழுந்து, நான் இந்த கல்லூரி படிப்பை முடித்து நான் நல்ல ஒரு வேலைக்கு நான் செல்ல வேண்டும், அதனால் நான் அதிக முயற்சி எடுத்து நான் படித்து வருகிறேன், அநேக மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு வேலைக்கு நான் செல்லும்படியாக என்னுடைய பிளான் இருக்கிறது என்று சொன்னார். அடுத்த ஒரு வாலிபனை பார்த்து கேட்டார், நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட் என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், நான் என்னுடைய நல்ல ஒரு வேலைக்கு சென்று அடுத்தபடியாக நான் ஒரு திருமண வாழ்க்கையை நான் திருமண வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னான். ஓகே. அடுத்த ஒரு வாலிபனை பார்த்து கேட்டார். அவன், நான் சம்பாதிக்கிற என்னுடைய பணத்தை வைத்து ஒரு பெரிய வீடு கட்டி நான் நன்றாக சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அடுத்த ஒருவரை பார்த்து கேட்கும் பொழுது, நான் என்னுடைய முதிர் வயதிலே நான் சம்பாதித்த எல்லா பணத்தையும் சேமித்து வைத்துக் கொண்டு நான் பல இடங்களுக்கு நான் சென்று பலவிதமான காரியங்களை நான் பார்வையிட்டு, இடங்களை பார்வையிட்டு நான் சந்தோஷமாக என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னான். அடுத்த ஒரு வாலிபனை கேட்டு, உன்னுடைய அடுத்த தீர்மானம் என்ன, அடுத்த பிளான் என்ன என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஆம், இவை எல்லாவற்றிலும் நான் செய்து நான் சந்தோஷமாய் என் மனைவியோடும் பிள்ளைகளோடும் இருந்து சொந்த வீட்டில இருந்து நான் அநேக பணத்தை வைத்து சந்தோஷமாய் வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொன்னான். திருப்பி அந்த விரிவுரையாளர் அடுத்த ஒரு மாணவனை பார்த்து, வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன என்று கேட்டார். அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் தயங்கி நின்றான். உடனே அந்த வகுப்பறை முழுவதும் ஒரு பெரிய அமைதி நிலவியது. யாராலும் அடுத்த ஒரு கட்டத்திற்கு எதையும் சொல்ல முடியாது தயங்கி நின்றார்கள். அந்த இடத்திலே நான் இப்பொழுது என் செய்தியை ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்திலே நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. வகுப்பறையிலே நிலவியாவே கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அப்படி அவர் சித்தத்தின்படி நடக்கட்டும்னு சொல்லிருப்பேன். சரி. அதாவது கிறிஸ்தவனா இருப்பான், இனி ஆண்டருக்குள்ள இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவருக்குள்ள எல்லாத்தையும் நடத்தி, ஆண்டவர் எல்லாரையும் நான் எனக்குள்ள நடத்தி ஆண்டவருக்குள்ள இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவன் சிந்திச்சிருப்பான். அதனால வெளியில சொல்றதுக்கு அவருக்கு வெட்கப்பட்டான். சரி, ஓகே, தேங்க்யூ.
நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். நானும் நீங்களும் இருந்திருந்தால் ஒருவேளை நாம் இப்படி சொல்லி இருக்கலாம். அடுத்தது என்னுடைய மரணத்திற்கு பிறகாக பிசிக்கல் டெத் இஸ் நாட் த எண்ட், எட்டர்னல் லைஃபுக்கு எட்டர்னல் லைஃப் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டு அந்த நித்திய வாழ்வை சுதந்திரிக்கும்படியாக நான் ஆயத்தப்படுவேன் என்று சொல்லி இருக்க முடியும். ஒரு விசுவாசியானவர்கள் அதை சொல்ல முடியும். உலக பிரகாரமானவருடைய முடிவு ஒருவேளை அந்த கட்டத்தோடு நிற்கலாம். ஆனால் ஆவிக்குரிய நீங்களும் நானும் விசுவாசிகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் நித்திய வாழ்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மரணத்தோடு கூட என்னுடைய வாழ்வு முடிந்து விடுவதென்று நான் ஆண்டவரை பின்பற்றவில்லை. அதற்கு பிறகாக ஒரு பெரிய நித்திய வாழ்வு, ஒரு பரலோக வாழ்வு எனக்கு உண்டு என்று என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். அந்த வாழ்வுக்கு நாம் படுவதற்காக தான் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படி ஏவப்பட்டேன். புதிய ஒரு ஆண்டை நாம் இப்பொழுது நுழைந்திருக்கிறோம். ஒவ்வொரு புதிய ஆண்டையும் நாம் நுழையும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குள்ளாக வருகிறது. ஆனால் நித்திய வாழ்விற்குள்ளாக நாம் நுழைய வேண்டுமானால் அதற்கு சில விதிமுறைகள் உண்டு. அதற்கு சில காரியங்களை நாம் இப்பொழுதே மூலதனமாக நாம் முதலீடாக நாம் இந்த பூமியிலே செய்தாக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திற்காக அல்லது உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருக்கிற அந்த குடும்பத்துடைய தலைவர்களுடைய பிளானை கேட்டீங்கன்னா, என்னுடைய குடும்பத்திற்காக நான் இவ்வளவு சேமித்து வைத்திருக்கேன், எனக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இவ்வளவு இருக்கு, எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்வளவு இருக்கு, நான் பிக்ஸட் டெபாசிட்ல இவ்வளவு போட்டிருக்கிறேன், என்னுடைய பேங்க்ல எனக்கு சேவிங் அமௌண்ட் இவ்வளவு இருக்குது, நான் எஸ்ஐபி இவ்வளவு போட்டிருக்கேன், ஆர்டி இவ்வளவு போட்டிருக்கேன், எல்லாமே பெரிய ஒரு சேவிங்ஸ் பண்றாங்க. ஏன்? என்னுடைய கடைசி நாட்களிலே என்னுடைய குடும்பமும் நானும் என் குடும்பத்தாரும் என்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய முதலீடை இன்றைக்கு நம்முடைய குடும்ப தலைவர்கள் அல்லது குடும்ப தலைவிகள் செய்து வருகிறோம். ஆனால் இன்றைய நம்முடைய நித்திய வாழ்விற்காக நாம் என்ன முதலீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்மளுக்கு கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் நாம் உலக பிரகாரமான காரியங்களிலே நம்முடைய காரியங்களை சிந்தித்து விடாதபடி இன்னும் அதிகமாய் முதலீடு செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக நம்முடைய வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. முதலாவது 1 தீமோத்தேயு 6:19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ நித்திய ஜீவனை பற்றி சேர்த்து வைக்கும்படியாக இந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. டேக் ஹோல்ட் ஆஃப் த எட்டர்னல் லைஃப். நம்முடைய எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். 6:12 நீங்க படிச்சீங்கன்னா அதுலயும் அப்படிதான் சொல்லு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நம்ம எதை பற்றி கொள்கிறோமோ இல்லையோ, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் முடிந்து போக வேண்டிய அந்த மரணத்தின் நாட்களிலே அல்லது ஆண்டோடைய வருகை நாட்களிலே நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 19:16 இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை படித்தோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து கேட்கும் பொழுது, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். இஃப் யூ வுட் என்டர் லைஃப், கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ். நம்ம கற்பனைகளை கைக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கற்பனைகளை குறித்து அவன் சொல்லுகிறான், நான் ஏற்கனவே இந்த கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று கேட்கிறான். ஆல் திஸ் ஐ ஹேவ் கெப்ட், வாட் டு ஐ ஸ்டில் லேக். நான் இன்னும் எதுல குறைவா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 19:21 எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், பூரண சற்குணராய் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அவர் சொல்லுகிறார், if you would be perfect, go sell and you will have treasure in heaven. இன்றைக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க அநேக பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்து சுகம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் முக்கியம் அல்ல. அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய காரியங்கள். ஆனால் நித்திய ஜீவனுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு முன்னதாக அநேகம் உண்டு. ஒருவேளை பூமியிலே அதை செய்ய தவறுமே ஆனால் நாம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்
அந்த இளைஞனை போல ஒன்றும் தெரியாதபடி மரணத்தோடு கூட நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடிய நாட்கள் வந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அழகாய் வசனங்களை வைத்து நம்மோடு கூட பேசுகிறார். 2 கொரிந்தியர் 10:8 நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கே நான் இதை செய்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி செய்கிறேன் என்று பவுல் கொரிந்து ஜன மக்களுக்கு சொல்லுகிறார். which the Lord gave for building you up and not for destroying you. உங்களை அழிக்க அல்ல, உங்களை மேலும் கட்டும்படியாக. இன்றும் செய்தி உங்கள் எல்லாரையும் மேலே கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு நேராக பூரண சர்க்குணராய் இருக்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட ஆவியானவர் இடைபடுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 2 கொரிந்தியர் 13:10 நம்ம பார்த்தோம்னா, ஆதலால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே வசனம் சொல்கிறது. உங்களை நான் இடித்து போட வரவில்லை, ஊன்ற கட்டவே வந்திருக்கிறேன். Lord has given me for building up, not for tearing down. உங்களை நான் கீழே விழ தள்ளுவதற்காக வரவில்லை, உங்களை இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக, விசுவாசத்திற்குள்ளாக கட்டி எழுப்பப்படும்படியே, ஊன்ற கட்டப்படும்படியே பவுல் ஜனங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அப்படியே இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஊன்ற கட்டும்படியாக, பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை இந்த உலக சேர்த்து வைக்கும்படியாக. நாம் அஞ்ஞானிகளை போல அல்ல, உலகத்தாரை போல அல்ல, இன்னும் அதிகமாய் துரிதமாய் செயல்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே பழைய திட்டங்களையே போட்டுக்கொண்டு பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் ஒரு நாளும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அதிகமாய், இன்னும் கூடுதலாக நான் எதை செய்ய வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்படி வளர வேண்டும் என்று ஞானத்தோடு கூட நாம் திட்டமிட்டு காரியங்களை நடத்துவோமானால் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயம் பெரிய காரியங்களை நம்மை வைத்து அவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம் ஆழமாய் அதிகமாய் ஆவியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்ற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று மத்தேயு 6:19-20 வசனத்தை நாம் படிக்கலாம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த வசனங்கள் சொல்கிறது. மத்தேயு 6:20 வசனத்தை மாத்திரம் படிக்கலாம். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் நமக்கு அநேக அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. பொக்கிஷங்களை எங்கு சேர்த்து வைக்கணும்? நாம் பரலோகத்திலே நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த பிரசங்கத்திலே இயேசுவானவர் நேரடியாக சீஷர்களோடு இடைபடுகிறார். முதலாவது ஹோலினஸ், பரிசுத்தத்திலே நாம் இன்னும் அதிகமாய் முன்னேற வேண்டும். நாம் ஒருவேளை கற்பனைகளை கை கொள்ளுவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, திருடாதவர்களாக, இச்சிக்காதவர்களாக, உலக ஆசை இல்லாதவர்களாக நாம் கடந்து வந்திருக்கலாம். கடந்த வருடம் வரைக்கும் நாம் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கலாம். இப்பொழுது செய்திகள் அடுத்த ஒரு லெவலுக்கு, அடுத்த கட்டத்திற்கு உங்களை ஊன்ற கட்டும்படி செய்திகள் கடந்து வருகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால், என் நித்திய ஜீவனை நான் பற்றுக்கொள்ள வேண்டுமானால், என் தேவனை நான் சந்திக்க வேண்டுமானால் முதலாவது நான் எதிலே மேலோங்க வேண்டும்? பரிசுத்தத்திலே மேலோங்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் கூட திருடாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் கூட அஞ்ஞானிகளும் ஆண்டவரை அறியாதவர்களும் இன்றைக்கு சன்மார்க்க ஜீவியத்திலே அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அதை விட அதற்கு மேலாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வர வேண்டுமானால் மத்தேயு 6 எடுத்து பார்த்தால் 10-12 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். நீதியின் நிமித்தம், பரலோக நீதி நிமித்தம், அதாவது என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களே, ஆனால் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். நல்லா பாத்துக்குங்க. அஞ்ஞானிகளை போல, அவிசுவாசிகளை போல நான் கற்பனைகளை கை கொண்டு இருந்து விடலாம். ஆனால் அதற்கு மேலாக அடுத்த கட்டமாக நான் நீதி நிமித்தம், என்னுடைய பரிசுத்த நிமித்தம், என்னுடைய நல்ல நடக்கைகளின் நிமித்தம் இருக்கும் பொழுதும் என்னிலே தீமையான மொழிகளை சொல்வார்களே, ஆனால் அல்ல உங்களை குறித்து அப்படிப்பட்ட துன்புறுத்தி நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை சொல்வார்களே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? அப்போ அங்க என்ன நடக்குது? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா.
பரலோகத்திலே அதற்குரிய பொக்கிஷத்திலே இன்னும் அதிகமாய் நமக்கு கணக்கு சேர்க்கப்படும். நான் ஒருவேளை என்னை நிந்திக்கிறார்களே, என்னை கஷ்டப்படுத்த நான் நீதியா இருக்கிறேனே என்று ஒருவேளை கோபப்பட்டோ அல்லது கஷ்டப்பட்டு கொண்டோ இருந்தால், இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல பரலோகத்திலே உடைய பலன் மிகுதியா இருக்கும். அதுதான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னது. இதுல பார்க்கிறோம், rejoice and be glad for you, reward is great in heaven. உங்களுடைய பரலோகத்தின் பலன் மிகுந்த அதிகமாய் இருக்கும் என்று ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்தத்திற்காக, ஊழியத்தின் நிமித்தமாக, நீதி நிமித்தமாக துன்பப்படும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டாம் சகோதரிகளே. அது நல்லது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. இரண்டாவது, தீமைக்கு நன்மை செய்யுங்கள். நான் அநேக காரியங்கள் இதை குறித்து உங்களுக்கு உண்டு. பரிசுத்தத்திலே மேலோங்கி நிற்க வேண்டும், பரிசுத்தத்திலே பொக்கிஷத்தை அதிகமாய் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற காரியங்கள் நம்முடைய வேதாகத்திலே அதிகம் உள்ளது. ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தீமைக்கு நன்மை செய்யுங்கள். ரோமர் 12:20-21 எடுத்து படிச்சீங்கன்னா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இதுதாங்க ஒரு மெச்சூரிட்டி. ஒரு ஆவிக்குரிய லெவல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு மேன் என்ன செய்வான், நல்ல ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்தவன் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். இன்றைக்கு தீமை செய்யும் பொழுது தீமையே நாம் செய்யாதபடி, தீமைக்கு தீமை செய்கிறது உலகம், ஆனால் தீமைக்கு நன்மை செய்து அதை வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய முதிர்ச்சி. இதுதான் இன்றைக்கு பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. இன்னைக்கு நம்மளால அது செய்ய முடியுதா? நம்முடைய சத்துரு பசியா இருக்கும் பொழுது அவனை நோக்கி நாம் சென்று அவனுக்கு அந்த போஜனத்தை நாம் கொடுக்கிறோமா? அடுத்து, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். என்னதான் நம்ம சத்தியத்தை நாம கேட்டாலும் சத்ருவை பார்க்கும் பொழுது அந்த சிநேகம், அந்த அன்பு நம்மளுக்குள்ளாக வரவில்லை. இன்னும் இந்த வருடத்திலே அடுத்த கட்டத்திற்காக நாம் செல்ல இருக்கிறோம். ஆண்டவரே, நான் சத்ருவை சிநேகிக்க, சத்ருவுக்கு நன்மை செய்ய, தீமையை வெல்ல எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை அருமையான வசனம். இன்றைக்கு நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய தேசத்திற்காக கூட ஜெபிக்கிறோம், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சத்துருக்களுக்காக, துன்பப்படுத்துவதற்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணும். இதுதான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி. ஆவியிலே இன்னும் அதிகமாய் நாம் முன்னேற வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு அடையாளமாக எல்லாரை போல நாம் இருக்காதபடி இன்னும் வித்தியாசமானவர்களாக, மற்றவர்களை காட்டிலும் நாம் அதிக மன்னிக்கிறவர்களாக, சத்ருவையும் சிநேகிக்கிறவர்களாக நம்மை ஆண்டவர் மாற வேண்டும் என்று இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்தால், அந்த வார்த்தையை பாருங்க, 12:20 மத்தேயு 5:44 பாத்தீங்கன்னா, இப்படி செய்தால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப இதுதான் பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷமாய் சேர்க்கப்படுகிறது. நான் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறேன். அப்பொழுது நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன். அப்பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, 1 மைல் தூரம் உன்னை வர சொன்னால் பல மைல் தூரம் போகும். இன்னைக்கு சத்துருவை பார்த்து சிநேகிக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னையும் சேர்த்தா சொல்றேன், நம்மளும் உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்வது மாத்திரமல்ல, அவர்கள் எங்கு கூப்பிட்டாலும், அவர்கள் 1 மைல் தூரம் கூப்பிட்டால் இன்னும் பல மைல் தூரம் போக வேண்டும் என்று, இதை இன்னும் அதிகமாய் ஆழமாய் சிந்தித்தால் இதில் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை தான். இந்த ஆண்டிலே நீங்கள் போன வருடம் இருந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்டிலும், போன வருடம் இருந்த ஆவிக்குரிய எல்லா செய்திகளுக்கும் கீழ்ப்படுகிறதை காட்டிலும், இப்பொழுது இந்த வருடத்திலே மேலோங்கி எல்லா செய்திகளுக்கும் தன்னை அதோடு கூட ஈடுபடுத்தி கொண்டு, அந்த செய்திகளிலே நான் எந்த அளவுக்கு என்னை நான் முதிர்ச்சியாக காண்பிக்கிறேன் அல்லது எந்த அனுபவத்துக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன் என்று சற்றே நாம் நிதானிக்க கடமைப்பட்டுள்ளோம். 5:41 பாத்தீங்கன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. இன்னைக்கு எத்தனையோ பேர் கேட்கிறாங்க. அநேக நேரங்கள்ல நம்மளால கொடுக்க முடியாது, வாஸ்தவம் தான். ஆனால் எத்தனை நேரங்களை நாம் வைத்துக் கொண்டு கொடுக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. இந்த கட்டத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். அடுத்தபடியாக பண்ண நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே, இன்னைக்கு அநேகரிடத்திலே, நான் விசுவாசிகளிடத்திலே பேசும் பொழுது சிலர் சொல்றாங்க, நான் நன்மைதான் செய்யறேன். ஐயோ, நான் என்னுடைய உறவினர்களுக்கு நான் இந்த விதத்துல நன்மைதான் செய்தேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்மைதான் செய்தேன், என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் நன்மைதான் செய்தேன். ஆனா ஏனோ தெரியவில்லை, என்னை அவர்கள் பகைக்கிறார்கள். குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி?
நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். 1 பேதுரு 2:20 இப்படியாய் சொல்லுகிறது. நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு நன்மை செய்து பாடு அனுபவிக்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை தீமை செய்து பாட அனுபவிப்பது எல்லாருக்கும் பழக்கம். தீமை செய்து அதுக்காக தண்டனை அனுபவி. ஆனா நன்மை செய்து பாடுபட வேண்டும், அதையும் பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதுக்கு என்ன பிரதிபலனா? தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. பரலோகத்தில் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்தில் நீங்கள் புத்திரராய், தேவனுக்கு புத்திரராய் இருப்பீர்கள், தேவனுக்கு முன்பதாக பிரீதியா இருக்கும். இப்படிப்பட்ட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுலே நாம் சரியா இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமானவராக நாம் நடக்கும் பொழுது, அவருடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும் என்று நான் துரிதப்படும் பொழுது, அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்த முதிர்ந்த அனுபவத்தை பெற்றுவிட வேண்டும் என்று நான் எண்ணும் பொழுது, இந்த கட்டத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, இன்னைக்கு யாராச்சும் நம்மள ஏதாச்சும் சொல்லிட்டா, ஒரு கமெண்ட் அடிச்சா சரி, அல்லது வேற ஏதாச்சும் சொல்லிட்டா நம்மளால என்ன செய்யாம இருக்க முடியல, பதில் செய்யலாம இருக்கவே முடியல. ரொம்ப கேர் எடுத்து வேணா அந்த நேரத்துல நம்மளை கட்டுப்படுத்திக்கலாம். ஆனா நம்மளுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனம், நம்முடைய உலக பிரகாரமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இங்கு என்ன வசனம் சொல்லுகிறது? அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். இந்த முதிர்ச்சியை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இவைகள் எல்லாம் பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கப்படும். பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும். இந்த வார்த்தையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நான் அவங்களோட பிள்ளை, அவங்க எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு கஷ்டப்படுத்தும் போது அவங்கள்ட்ட நம்ம பயமுறுத்தாம, நான் என்னோட ஆண்டவர் இருக்கிறார், என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார், நியாய தீர்ப்பினாலே கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்வார் என்று நாம் சற்று அந்த இடத்திலே அமைதியாய் இருந்து விடும்படி கர்த்தர் நம்மளை இந்த நாளில் ஆவியான உணர்த்தி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக 2வதாக வசனமாகிய பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். வசனமாகிய பொக்கிஷம். மத்தேயு 5:19 பார்க்கிறோம். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். எவைகளை? கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எப்படி இருப்பான்? பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். நான் சொல்லிக் கொண்டு வர்றதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு சம்பந்தப்பட்டதான காரியங்கள், அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்டதான காரியங்கள். பட் whoever does them and teaches them will be called great in the kingdom of heaven. Great in the kingdom of heaven அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் தான் பரலோக ராஜ்யத்திலே மிக பெரியவனாய் இருப்பானா? எவன்? நான் கை கொள்ள வேண்டும், என்னுடைய வசனங்களை, வார்த்தைகளை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நான் கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் எஸ்தர் ஜெபக்குழுவிலே ஒவ்வொரு நாளும் அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நோட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கலாம், அல்லது யூடியூபை திறந்து எஸ்தர் ஜெபக்குழுன்னு போட்ட அநேக யூடியூப் பிரசங்கங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கேட்கிறது மாத்திரமல்ல, நான் அவைகளை எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறேன், அல்லது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்பியாசிக்கிறேன். பிலிப்பியர்ல பார்க்கிறோம் 3:16 இப்படியாய் சொல்லுகிறது, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்திற்கு வரும் பொழுது இன்றைக்கு என்ன பிரசங்கம், என்ன நோட்ஸ், என்ன எடுக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல. அந்த நோட்ஸ் எடுக்கிறது கட்டாயம் நல்லது. ஆனால் அந்த நோட்ஸ்ல எடுக்கும் பொழுது, அந்த குறிப்புகளை நாம் எடுத்து வைத்து நாம் அடுத்த நேரம் இருக்கும் பொழுது அதுல எந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எந்த காரியம் இன்னும் இடத்திலே மேலோங்கி நிற்க வேண்டும், எந்த காரியத்திலே நான் இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டும், எந்த அனுபவத்தை நான் இன்னும் அதிகமாய் அப்பியாசிக்க வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து அறிய கடமைப்பட்டுள்ளோம். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். எவ்வளவு கை கொண்டுள்ளோம், எவ்வளவு கேட்கிறோம் என்பதல்ல, மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளவு கேட்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு கை கொள்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று நமக்கு வசனம் தெரியும். அப்பொழுது நாம் கேட்கிற வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள், ஆவியானவர் நம்மோடு கொடுக்கிற வார்த்தைகள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நல்ல ஒரு பயத்தோடு கூட நாம் இதை கேட்க வேண்டும். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அப்ப நம்ம அதிகமா
அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம், அதிகமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அதிலே எவ்வளவு நாம் கை கொள்ளுகிறோம்? இதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய காரியம். நான் லாஸ்ட் இயர்ல நான் ரொம்ப நிறைய பைபிள் வசனங்களை படிச்சேன், நல்லதுதான். வேதாகமத்தை ஒரு வருடத்துல முடிச்சேன், நல்லதுதான். ஆனா அதை விட இந்த வருடத்திலே நான் அந்த வேத வசனங்களை தியானிக்கிறேனா? நான் இத்தனை அதிகாரம் படித்தால் வேதத்தை முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு நான் படிக்கிறோமா? அல்லது படிக்கிற வேத வசனங்களிலே ஒரே ஒரு வசனம் கூட நம்மளோடு பேசாமல் இருக்கவே இருக்காது. எத்தனை வசனங்களை படித்தாலும் அந்த நாளுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு ஏற்ற பதிலை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட கொடுப்பார். நிச்சயம் அதிலே சந்தேகம் இல்லை. அந்த வசனத்தை நாம் எந்த அளவுக்கு பற்றி கொண்டு தியானிக்கிறோம், அந்த வசனத்தை நாம் எவ்வளவு ஆசை போடுகிறோம். மாடு புல் திங்கிறத பார்த்திருப்பீங்க, மாடு புல் திங்கும், ஆனா அது தின்னவுடன் அது அப்படியே தன்னுடைய வயிற்றுக்கு அது அனுப்புகிறதல்ல, அதை அசை போடும். அந்த மாடு தன்னுடைய வாயிலை வைத்து அந்த பிள்ளை அசை போட்டு கொண்டு இருக்கும். இந்த நாளிலே நான் மெடிடேட் பண்ணினேனா அந்த வசனம் என்னோடு கூட எவ்வளவு இடைப்பட்டது, அதை நான் எந்த அளவுக்கு இந்த நாள் முழுவதும் அசை போடுகிறேன். அதை அசை போட்டு நான் உள்ளுக்குள்ளே அதை மென்னு முழுங்கினாதான் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்திலே நாம் முன்னேற முடியும். அல்லது காதுகளிலே கேட்டு அப்பியாசிக்காதவர்களாக நாம் தள்ளிவிட்டால் நிச்சயம் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே சற்றும் சந்தேகம் இல்லை. பிலிப்பியர் 3:16 பார்க்கிறோம், எதுவரை தேறி இருக்கிறோமோ அதுவரை ஒழுங்காய் நடக்க வேண்டும் என்று. எதுவரை தேறி இருக்கோம்? நிறைய கேட்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கு எவ்வளவு தெரியும், எதை நான் கற்றுக்கொள்கிறேனோ அதிலே நான் எவ்வளவு தேறி இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் அழகாய் அதை குறிப்பிடுகிறார். நான் எதுவரை தேறி இருக்கிறேனோ அவ்வளவாய் நான் ஒழுங்காய் நடக்க வேண்டும். நான் நிறைய சத்தியத்தை கேட்டு நான் ஒழுங்காய் நடக்கலன்னா பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. ஆனா கொஞ்சம் சத்தியம் கேட்டாலும் அதற்கு நான் கீழ்ப்படிந்து அதற்கு என் இயேசுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதுவே ஆண்டவருக்கு உகந்ததான வசன தியானம். அப்போஸ்தலர் 17:11 பார்த்தோம்னா பெரோயா பட்டணத்தாரை குறித்து மிக அழகா இந்த வசனங்கள் நம்ம பலமுறை படித்திருக்கிறோம். மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும், அந்த வசனத்தை பாருங்க, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இன் இங்கிலீஷ், now these Jews were more noble than there is Thessalonica. They received the word with all eagerness, examining the scriptures daily to see if these things were so. Many of them therefore believed, with not a few Greek women of high standard as well as men. ஏன் நான் இவ்வளவு நிறுத்தி படிச்சேன்னா, அதுல எல்லாரை காட்டிலும் நற்குணர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லவில்லை, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, not a few Greek women of high standing as well as men. மற்றவர்களை காட்டிலும் அங்குள்ள சகோதரிகள், கிரேக்க சகோதரிகள் அதிகமாய் எல்லா வேத வசனங்களையும் ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பண்புகளை மாற்றக்கூடிய காரியம் எங்கே வெளிப்படுகிறது? வசனங்களிலே வெளிப்படுகிறது. பெரோயா பட்டணத்திலே மனோவாஞ்சையாய் கேட்கிறவர்களாய் அவர்கள் மாத்திரம் இருந்தார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம படிக்கிற வசனங்களை நாம் இன்னும் அதிகமாய் தியானிக்க கடந்து வர வேண்டும். இந்த வருடம் தியானத்தின் வருடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாய் வசனங்களை தியானித்து அதற்குள்ளாக ஈடுபடுத்தி அல்லது அதற்குள்ளாக ஒப்புமைப்படுத்தி, ஆண்டவரே நான் இதிலே இன்னும் நான் எவ்வளவாய் முன்னேற வேண்டும், எவ்வளவாய் நான் இன்னும் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், நான் பூரண சர்க்குணராய் மாற வேண்டுமானால் என்னிடத்துல என்ன குறை உண்டு, நான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டுமானால் என்னிடத்துல என்ன குறை உண்டு என்று நாம் சற்று தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதத்துல பார்க்கிறோம், 119 அதிகாரம் 97 வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களை விட ஞானம் உள்ளவனாய் மாறுகிறான். போதிக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாய் வேதத்தை படிக்கிறவர்கள் மாறினார்கள் என்று பார்க்கிறோம். வசனத்தை கேட்கும் பொழுது, வசனத்தை கை கொள்ளும் போது, நாம் போதித்தவர்கள் நம்முடைய டீச்சர்ஸை காட்டிலும், நம்மை வழிநடத்துவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாய் மாற முடியும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது.
அழகாய் இந்த ஒரு சம்பவத்தை குறித்து அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்திலே 24வது வசனம் மிக அழகா இதை குறித்து வாசிக்கலாம். சாதுரியவானாக வேதாமில்லை வல்லவனாக அப்பல்லோ என்ற ஒரு மனிதனை குறித்து அங்கு நாம் படிக்கலாம். அவன் மிகுந்த சாதுரியவான், வேதாகமத்தில் வல்லவனாக இருந்தான் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். திட்டமாய் போதகம் கொண்டு அவன் திட்டமாய் போதகம் பண்றான். அவன் உபதேசிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆவியில அனலுள்ளவனாய் மாறுறான். இத்தனை மாறுதலுக்கும் என்ன காரணம்? அவனோட சாதுரியவான், வேதாகமங்களிலே வல்லவனாய் இருக்கிறான். She was an elegant man, competent in scriptures. அவன் அந்த வேதாகமத்தை குறித்து மிக தெளிவாய் அறிந்திருந்தான். He has been instructed in the way of the Lord and being fervent in spirit. He spoke and thought accurately the things concerning Jesus. ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறதோ அது அக்யூரேட்டா, அடுத்தவைகளை குறித்து திட்டமாய் என்ன தெளிவாய் அவன் போதிக்க கற்றுக்கொண்டிருந்தான். இன்றைக்கு வேதாந்தத்தை தியானித்தால் மட்டுமே, வாசனத்தை அதிகமாய் தியானித்து மெடிடேட் பண்ணினால் மாத்திரமே திட்டமாய் நாம் பேச முடியும், திட்டமாய் போதிக்க முடியும். இதைத்தான் அப்பல்லோ என்ற அந்த சகோதரனை குறித்து அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்க முடியும். அதை படித்ததினாலே, அப்படி வல்லுனனாய் அவன் இருந்ததினாலே, ஆவியிலே அனலுள்ளவனாய் மாத்திரமல்ல போதகத்தை குறித்து திட்டமாய் பேசினான். இதைத்தான் இந்த நாளிலே எஸ்தர் ஜெபக்குழுவிலே ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஜெபம் என்னும் பொக்கிஷம். ஜெபம் என்னும் பொக்கிஷத்தை நாம் அதிகமாய் பரலோகத்திலே சேர்க்க வேண்டும். நமக்கு தெரியும், அந்தரங்கத்திலே நாம் ஜெபிக்கும் போது, அறைகளை பூட்டி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று நமக்கு தெரியும். நம்முடைய பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நெகேமியா என்ற சகோதரனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தன்னுடைய ஜனங்களுடைய காரியங்களை கேட்டபோது, தேசத்தில் மீந்திருக்கிறார், அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதை குறித்து அவன் கேட்ட பொழுது அவன் என்ன செய்யறான்? உபவாசித்து எழுந்து அங்க ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி சில நாளாய் துக்கித்து அவன் உபவாசித்து இரவு பகலாய் ஜெபம் பண்றான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதை பார்க்க நேரமில்லை, நான் சற்றே அதை குறித்து சொல்கிறேன். இதுல அவன் பார்க்கிறான், கண்ணீர் சிந்துகிறான், அவன் அழுகிறான், உபவாசித்து அழுகிறான், துக்கத்தை தெரியப்படுத்துகிறான். ஒரு குறிப்பிட்ட மனிதர் அப்படியா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அவனுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியிலே வைக்கப்படும். அது மாத்திரமல்ல, அந்த நெகேமியுடைய ஜெபத்தை கேட்டபோது, நெகேமியா அந்த செய்தியை கேட்டபோது அவனுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்தது என்று வரலாற்று ஆசிரியர் எழுதிய துக்கத்தால் நிறைந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஏனோ தானோ என்று ஜெபித்துக் கொண்டு வருகிறோமா? ஆனால் தேசத்தின் காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே பாரம் என்னை பற்றி பிடிக்கிறதா? கண்ணீர் எனக்குள்ளாக கடந்து வருகிறதா? நான் கண்ணீர் வடிக்கிறேனா? கண்ணீர் எல்லாம் துருத்தியிலே சேர்த்து வைக்கப்படும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறதே. அப்பொழுது நம்முடைய கண்ணீர் சிந்தின ஜெபம், கடைசியாக நாம் எப்பொழுது கண்ணீர் சிந்தி ஜெபம் செய்தோம் என்று சற்றே யோசித்து பார்ப்போம். என்னுடைய சிறு வயதிலே நான் என்னுடைய தாயோடு கூட சில அழைத்து செல்வார்கள். உபவாச ஜெப கூட்டத்தில் என்னை அழைத்து சென்று என்னை உட்கார வைப்பார்கள். சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு நான் விளையாட சென்று விடுவேன். அப்பொழுதெல்லாம் தஞ்சாவூருக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இப்பொழுது வளர்ந்திருக்கிற பூதலூரை போல அப்பொழுது இல்லை. அப்பொழுது நாங்கள் எந்த காரியமானாலும் தஞ்சை பட்டணத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அங்கே பண்டிதர் தோட்டத்திலே ஒரு ஜெபம் நடக்கும். அதிலே நான் சிறு பிள்ளையாய் கலந்து கொள்வேன். அதிலே ஒரு 10 அல்லது 15 பேர், 10 பேர் கலந்து கொள்வோம். ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் நடக்கும். அதிலே ஒரு சில சகோதரிகள் செபிப்பார்கள் பாருங்கள். அவங்க எல்லாம் அப்படி ஒரு கண்ணீர் சிந்துவார்கள். அந்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டு, வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். அந்த வயது எனக்கு. அந்த வேடிக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லி ஜெபம் எப்படி செய்வார்கள்? சித்தேரி மலையை எங்களுக்கு தாரும், சித்தேரி மலையை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்பார்கள். நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீர் சிந்துகிற அந்த காரியங்களின் மனதிலே அதிகமாய் பதிந்திருந்தன. அந்த குழுவிலே இருந்த அநேகர், கண்ணீர் சிந்தி ஜெபித்த அநேகர் இன்று இயக்கத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள். டிக்சன் அண்ணன், மதன் சிங் அண்ணன் எல்லாம் அந்த குழுவில் இருந்து உருவானார்கள். இன்னைக்கு வேதாகம கல்லூரி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த குழுவில் இருந்து உருவானவர்கள். நிறைய மிஷினரிஸ் அதுல இருந்து உருவானாங்க. இன்னைக்கு இயக்கத்தை நடத்துகிற அளவுக்கு அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சித்தேரி மலையை குறித்து நான் சொல்லாமல் இருந்தால் அது சரியாக இருக்காது. ஏனென்றால்
அந்த சித்தேரி மலையை தாரும் தாரும் என்று ஜெபித்தார்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் சித்தேரி மலையிலே இந்த நாளிலே அநேக முகாம்கள் நடத்தி கொண்டு தமிழ்நாட்டிலே பலவிதமான முகாம்கள் அந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலம் நடந்தேறுகிறது. ஹேலோ, அரோமா, பிளஸ்ஸோ, அநேகர், அதாவது வாலிபர்கள் அலையலையாய் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது என் கண்கள் கண்டது. நான் அந்த முகாம்களை பங்கு கொள்வேன், செய்திகள் கொடுப்பேன், சில நேரங்களை ஒருங்கிணைத்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த மேடைக்கு நான் கடந்து செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் மனதிலே அந்த கண்ணீருள்ள ஜெபம் என்றும் என்னுடைய மனதிலே அப்படியே பதிந்திருக்கிறது. சித்தேரி மலையை எனக்கு தாரும். ஆதிவாசிகள் மத்தியிலே, பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அநேக மிஷனரிகள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வருகிறார்கள். படிப்பறிவில்லாத மக்கள் இன்னைக்கு அங்க ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நிறுவி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி வருகிறார்கள். இதெல்லாம் எதனால் நடந்தது என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். அந்த கண்ணீருள்ள அந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த ஜெபம். இந்த சகோதரிகள் ஒருமனப்பட்டவர்களாய், சகோதரர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அநேகர் அந்த நாளிலே முழங்கால் படித்து ஜெபித்ததினாலே இன்று 50வது நிறைவு விழாவை இந்த மாதத்திலே அந்த சித்தேரி மலை கொண்டாட இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு சிறிய ஜெபம், ஒரு சிறிய கண்ணீருள்ள ஜெபம் எப்படி ஒரு பெரிய இயக்கத்திலே, ஒரு பெரிய முகாம்களை, அநேக ஆயிரங்களை கர்த்தருக்காக ரட்சிக்கப்பட வைத்து, ஞானஸ்தானம் கொடுத்து, அபிஷேகத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அலையலையாய் அனுப்பி கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் நானும் அங்குதான் அதிகமாய் ஆண்டவருடைய காரியங்களை வளர்ந்தேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் அதிகமான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆவியிலே அனலாயிருங்கள். அடுத்தது, பொக்கிஷத்தை நாம் எப்படி சேர்த்து வைக்க வேண்டும்? எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதிகாலை ஜெபத்திலே நாம் மிகவும் அதிகமாய் வளர வேண்டும். சங்கீதம் 63:1, அதிகாலமே உம்மை தேடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதிகாலமே நான் உம்மை தேடுவேன். இன்றைக்கு அதிகாலையிலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையிலே ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறவை நாம் வைத்துக் கொண்டால், அதிலே கிடைக்கிற அந்த பிரசன்னத்தை நாம் உணரும் வரை அந்த இயேசுவை விடாதபடி நாம் பிடித்துக் கொண்டால், அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் ஒரு நாளும் இந்த ஜெபத்தை மிஸ் பண்ண முடியாது. ஒருவேளை பலவீனத்தை மிஸ் பண்ணலாம், ஆனா அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம், அந்த தேவனோடு கூட இருக்கிறதான அந்த பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது நாம் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக, 4வதாக, நன்மை செய்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். மத்தேயு 6:5-6 பார்க்கிறோம், நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலதுகை செய்வதை இடதுகை அறியாதிருக்க கடவுது. இன்னைக்கு அநேக ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம். அநேக பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் விளம்பரங்கள் பண்றாங்க. பெட்ஷீட் கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோம். ஆண்டவர் அதை விரும்பல. உன் வலதுகை செய்வதை இடதுகைக்கு தெரியாதபடி செய். நீ அந்தரங்கத்திலே அவருக்கு தர்மம் செய்வது கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுப்பார் என்று, வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 2:14-15 பார்க்கிறோம், நன்மை செய்கிறவர்களால் புகழ்ச்சி உண்டாகும் பார்க்கிறோம். இன்றைக்கு நன்மை செய்து யாருக்கு தெரிய போது என்ன வரும் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நம்மளுக்குரிய புகழ்ச்சி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 2:15 பார்க்கிறோம் 1 பேதுரு, நீங்கள் நன்மை செய்கிறதையே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்க நன்மை செய்யும் போது, நீங்களும் நானும் நன்மை செய்யும் போது, புத்தீனமான ஒரு மனுஷனுடைய மதியினத்தை, அறியாமையை அடக்குவது ஒரு தேவ சித்தம் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்யணுமோ, ஜனங்களுக்கு நன்மை செய்து அதன் மூலமாக நம்ம பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:18 பார்க்கிறோம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளை ஐஸ்வர்யவன்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும். அதுல பார்க்கிறோம், நன்மை செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும், ஐஸ்வர்யவான்களா இருக்கணும், தாராளமாய் கொடுக்கணும், உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கணும் பார்க்கிறோம். மத்தேயு 25 நம்மளுக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும். 34-40 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், வியாதியா இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். நீங்க ஒரு வேலை செய்யலாம். எனக்கு நான் எப்படி நன்மை செய்யறது தெரியாம இருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தர், வியாதியா இருக்கிற ஒருத்தரை பார்க்கலாம். அல்லது நம்ம வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அநேகருக்கு வஸ்திரம் கொடுக்கிற ஊழியத்தை எங்களுடைய சபை மக்கள் செய்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கு அந்த மாதிரி ஊழியங்களை நீங்க பங்கு கொள்ளலாம். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அநேக முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, அநேக ஆண்டவரை கேள்விப்படாத இடங்கள் இருக்கிறது. அவைகளை தேடி சென்று கிறிஸ்துமஸ் நாட்கள், நியூ இயர் நாட்கள் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும், எல்லா வாரங்களிலும், எல்லா மாதங்களிலும்
மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கணும். பொருள் இல்லாம கஷ்டப்படுறாங்களா, நம்மள்ட்ட பொருளுக்கா கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். 1:27 யாக்கோபுல பார்க்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்னை யாரும் நல்லா இருக்கியான்னு கேட்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லுகிற அநேகரை நான் பார்ப்பதுண்டு. கண்ணீர் மல்க அவர்கள் சொல்வார்கள், நீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பான், தலையில கைய வச்சு என்னை ஆசீர்வதித்தவர்கள் அநேகர் உண்டு. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கண்ணீர் மல்க அவர்கள் பதில் சொல்வார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல பழகுங்கள். விதவைகளாய் இருக்கிறவர்கள், விசாரிக்காமல் இருக்கிறவர்களை தேடி சென்று அவர்களிடத்தில் அன்பு காட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்னும் அதிகமாய் ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுல பார்க்க தொர்க்காலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் தான தர்மம் செய்தால், அவர் மரித்து போன பொழுது அவனுடைய தான தர்மங்கள் அங்கே பேசப்பட்டதை குறித்து அந்த வசனங்கள் தெளிவாய் அப்போஸ்தலர் 9:36 எடுத்து பார்த்தீங்கன்னா, she was full of good and acts of charity. அவன் நற்கிரியைகள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நிறைய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவள் பெயர் பெற்றாள். அங்க விதவைகள் 39வது வசனத்துல பார்த்தோன்னா, அந்த விதவைகள் எல்லாம் அழுவுறாங்க. என்ன சொல்றாங்க, தங்கள் கைகளிலே வஸ்திரங்களை வைத்துக் கொண்டு, அவள் செய்த காரியங்களை வைத்துக் கொண்டு, இதையெல்லாம் இவ செய்தாங்க, இவங்க இறந்துட்டாங்களேன்னு அவங்க சொல்லி அழுகிறத பாக்குறோம். இப்படிப்பட்ட தொற்கால்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இன்னைக்கு சேரிட்டி செய்ய, இன்னைக்கு குட்னஸ் செய்ய, ஒரு நல்ல நற்கிரியைகளை செய்ய நம்ம எல்லாரும் எழும்பணும். மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கொடுக்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறோம், ஊழியத்திற்கு நாம் எப்படி கொடுக்க வேண்டும் தெளிவாய் இருக்கிறது. நம்ம மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நிறைய ஊழியங்கள், தேவைந்த ஊழியங்கள் இருக்கிறது. ஏற்கனவே நமக்கே தேவை பத்தலையே, நமக்கே குறைவா இருக்கு நீங்க நினைக்காதீங்க. தேவனுக்கு அதிகமாய் மனப்பூர்வமாய் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் பன்மடங்காய் நம்மளுக்கு அதை திரும்ப தருவார். அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் அதிகம் ருசித்தவள். ஆண்டவருக்காக கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மை நல்ல ஐஸ்வர்யங்களாக மாற்றுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆதலால் வருகிற நாட்களிலே கொடுக்க பழகுவோம். மத்தேயு 7:21 கடைசியா பார்க்கலாம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிதாவின் சித்தம் என்ன? ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு சகோதரி சொன்னீங்க ஊழியம் செய்யணும்னு. கட்டாயம் ஊழியம் செய்யணும். அது சரியான ஆன்சர் தான். 5 காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், பஸ்ல போறீங்களா, ட்ரெயின்ல போறீங்களா, டிராக்ஸ் உங்களுடைய பேக்ல வச்சுக்கோங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் உங்களுடைய பேக்ல வச்சுக்கோங்க. பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டோரை பத்தி சத்தியத்தை சொல்லி அந்த டிராக்ஸை கொடுத்து, புதிய ஏற்பாட்டை கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்ல இன்னைக்கு ஆட்கள் வேண்டும். தீவிரமாய் நாம் செய்ய வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் நான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல போர்ச்சேவகனாய், போர்ல இருக்கிற ஒரு போர்ச்சேவனை எடுத்துக்கின்னு அவன் அவ்வளவு ஆக்டிவா இருப்பான். ஓடி இங்க ஓடி இதை ஓடி எப்படி நாட்டை காப்பாற்றணும், எதிரிகள் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னு அவன் தெரிந்திருப்பான். அது மாதிரிதான் நம்மளும் நல்ல ஒரு போர்ச்சேவனாய் ஊழியம் செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம்? ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் செய்யலாம், டிராக்ஸ் கொடுக்கலாம், சேரிகளை தேடி போய் ஊழியம் செய்யலாம். சண்டே கிளாஸ் ஊழியம் உங்களுடைய சபையிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ நீங்கள் எடுக்கலாம். சர்ச்சோட ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க பங்கு கொள்ளலாம். கிராம ஊழியங்களுக்கு சென்ற ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஐயோ நான் எத்தனையோ பேருக்கு சொன்னேன், ஆனா அதனுடைய பலனை நான் பார்க்கலன்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, கர்த்தர் அநேக நாட்களுக்கு பின்பதாக அதன் பலனை காண்பார். 13 வருஷம் ஒரு இடத்துல நாங்க ஊழியம் செஞ்சோம். அதனுடைய அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனசோர்வா இருக்கும். ஜனங்கள் வருவாங்க போவாங்க. ஆனா அந்த 13 வருஷம் செய்த அந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு அலையலையாய் மக்கள் வர தொடங்குகிறார்கள். ஆண்டவருக்கே நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்கள் ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணி, இந்த இடத்துல ஆண்டவர் ஆத்துமாக்களை தர வேண்டும் என்று நீங்க போக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் அலையலைய ஆத்துமாக்களை தருவார். அது மாத்திரமல்ல, திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை பூட்டக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். திறந்த வாசலை ஞானத்தோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து செகண்ட் லைன் லீடர்ஸை உருவாக்கணும். இன்றைக்கு செல்வி சிஸ்டர் அவங்க வராத அன்னைக்கு ஒரு சிலரை இதை நடத்த சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரே தானே நடத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அடுத்த லீடர்ஸ் உருவாக்குவதுல செல்வி சிஸ்டர் இருக்கிற ஒரு துரிதம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் அந்த ஊழியத்துல ரொம்ப துரிதமாய் செயல்படுகிறவள். எனக்கு அடுத்தபடியாக அடுத்த லைன் லீடர்ஸ் உருவாக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. உங்கள்கிட்டத்திலும் நான் அதை எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு சீஷர்கள் பழைய அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வசனங்களை உறுதிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சீஷராய் இருக்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறை
சீஷர்களாக எழும்ப வேண்டும். இந்த எஸ்தர் ஜெபக்குழு ஆனது இதோடு முடிந்து போகிற ஒரு காரியம் இல்ல. நம்முடைய பிள்ளைகள் எழும்பி சிலம்பம் பண்ண வேண்டும். நம்முடைய சந்ததியார் எழும்பி சிலம்பம் பண்ண வேண்டும். அடுத்த தலைமுறை எழும்பி சிலம்பம் பண்ண வேண்டும். வாலிபர்கள் மத்தியிலே ஊழியத்தை துவங்கி இருக்கிறார்கள் சகோதரிகள். அதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அநேக வாலிபர்களை தேவனுக்காய் நெகேமியாக்களாக, யோசேப்புகளாக, பவுலாக உருவாக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, நான் இந்த வருடத்திலே என்ன செய்ய வேண்டும், எதையாவது ஒன்றையாவது ஒழுங்காய் நான் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை விரும்புவீர்களானால் ஆளுக்கு ஒரு ஆத்துமா, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஈச் ஒன் சேவ் ஒன். ஒரு ஆள் ஒரு ஆத்துமாவை சேவ் பண்ணணும், ஆண்டவருக்காக வழி நடத்தணும், ஒரு சீஷனா உருவாக்கணும். இன்றைக்கு நீங்க நல்லா திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். உங்க வீட்டு பக்கமா இருக்கலாம், உங்களுடைய உறவினர் இருக்கலாம், உங்க குடும்பத்தாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களை இந்த வருடத்துல நான் நிச்சயம் ஆத்துமா ஆதாயம் செய்வேன். ஆண்டவருக்காக அவர்களை நிச்சயம் நான் மாற்றுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் சர்ச்சிலேயோ அல்லது ஒரு ஜெபக்குழுவிலோ இணைத்து விடுவேன். அவர்களோடு அநேக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களை உருவாக்கி சீஷராக நிலைநிறுத்துவேன். அடுத்த தலைமுறையை இன்றைக்கு நமக்கு தேவை. எந்த ஒரு இடத்திலும் அடுத்த தலைமுறையை அல்லது வாலிப சமுதாயத்தை நாம் உருவாக்கவில்லையானால் அது அப்படியே ஸ்டாக்னட்டா நின்று போய்விடும். அப்படிப்பட்ட ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. நம்முடைய வேதாகம் நமக்கு கற்று தந்தது அடுத்த தலைமுறைகளை உருவாக்கி கொண்டே இருந்தால்தான் ஊழியங்கள் வளர முடியும். நம்முடைய இயேசுவின் நாமம் வளர முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது மத்தேயு 7:16, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நாம எதனால அறியப்பட வேண்டும், நமக்கு எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம மூலமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து சேருகிறார் என்று நம்மால் அறியப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 2:19 பார்க்கிறோம், உன் கிரியைகள், உன் அன்பு, உன் ஊழியம் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்றாங்க. இயேசு கிறிஸ்து சாட்சியிடுகிறார். எஸ், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் செய்கிற ஊழியம் அந்தரங்கத்திலே ஆண்டு ஏதோ ஒரு சில காரியங்களை டிராக்ஸ் கொடுக்கலாம், ஆண்டோடைய அன்பை சொல்லலாம். ஆனா இந்த வருடத்திலே போக்கஸ் பண்ணி இந்த ஆளை நான் அடுத்த வருடம் என்னுடைய எஸ்தர் ஜெபக்குள்ள கொண்டு வந்து விடுவேன், அல்லது என்னுடைய சபையிலே நான் சேர்த்து விடுவேன் என்று அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை வச்சு நம்ம முன்னேறுவோம். ஆனால் பிசினஸ்லாம் இன்றைக்கு பலவிதமான டார்கெட்டை வச்சு முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு டார்கெட்டை வச்சா இன்னும் அநேக காரியங்களில் அவர்கள் மில்லியனராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்களும் நாளும் ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகத்தோடு ஒரு டார்கெட், ஒரு திட்டமிட்டு நடத்துவோமானால் நிச்சயம் இந்திய தேசத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இனி நாம் முடங்கி கிடந்த நாட்கள் போதும். இனி போக்கஸ் பண்ணாமல் நான் நடந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போதும். இனி நான் சில காரியங்களை திட்டமிட்டு நித்திய ஜீவனுக்கு நேராக பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, அப்பா, நான் உலகத்துக்காக நாட்கள் வாழ்ந்தது போதும். உலகத்திலே நான் சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் போதும். ஆனா உலகத்திலே நான் சேர்த்து வைக்க வேண்டிய இன்னொரு பொக்கிஷம் உண்டு. பரிசுத்தமாக பொக்கிஷம் எனக்கு உண்டு. அந்த பரிசுத்தத்திலே நான் தொடர்ந்து ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு பொக்கிஷமாக நான் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஜெபம் என்னும் பொக்கிஷத்திலே நான் சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நம் வார்த்தையை தியானித்து அந்த வசனத்திலே முன்னேறி நான் அநேக தியான வாழ்க்கையிலே முன்னேறி நான் வசனத்திலே முன்னேறினவர்களாக கை கொண்டு நான் ஜீவிப்பதினாலே பரலோகத்திலே நான் தேவனுடைய புத்திரராக நான் மாற வேண்டும். ஆண்டவரே, அந்த பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நன்மை செய்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். தான தர்மங்களை செய்ய கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை இந்த வருடத்திலே நான் செய்வேன். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, ஊழியங்களை என்னால் முடிந்தவரை செய்வேன். ஈச் ஒன் சேவ் ஒன். ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆத்துமாவை துணிந்து நாம் ஆண்டவருக்காக ஆதாயம் செய்வோமானால் சீக்கிரமாய் மாபெரும் எழுப்புதலை சந்திப்போம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இப்பொழுது அதற்கு முன்னதாக ஒரு சிறிய கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி ஒரு சிறிய வரிகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆஸ்திரேலியாவுடைய 1941 ஆண்டு அவர் பிறந்தார். அது அவர் பிறந்து இந்திய தேசத்தை குறித்து, ஒடிசா மாநிலத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டு அவர் வந்தார். தன்னுடைய 24வது வயதிலே அங்க மயூர்பஞ்ச் என்ற இடத்திலே ஒரு பெரிய தொழுநோய் இல்லத்தை கட்டினார். தொழுநோயாளிகளுக்காக அவர் சமூக தொண்டு செய்தார். அது சாதாரண காரியம் அல்ல. கர்த்தருடைய அன்பு நெருக்கி ஏவினதினாலே அவர் அந்த ஊழியத்தை தன்னை ஈடுபட்டு கொண்டார். 16 வயதுள்ள அந்த கிளாடிஸை அவர் திருமணம் செய்து 3 பிள்ளைகளை பெற்று, பவுல், தீமோத்தேயு, எஸ்தர் என்ற பிள்ளைகளை பெற்று மிக அருமையாய் ஊழியம் செய்து கொண்டார். ஆனால் ஒரு நாளிலே துரதிருஷ்டவசமாக மதவாதிகள், பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு அவர் வாகனத்திலே எரித்து கொல்லப்பட்டார். மிக பெரிய ஒரு சோகமான சம்பவம். ஒரு நல்ல பக்தனை, ஒரு நல்ல மிஷனரி இந்த இந்தியா இழந்து விட்டது. ஆனால் அவருடைய தொழுநோயாளிகள் மத்தியிலே அவர் செய்த அந்த ஊழியம் இன்றும் பேசுகிறது. இன்றும் ஒடிசாவுக்கு, ஆஸ்திரேலியாவில் இருந்த அந்த கிளாடிஸ் வந்து போகிறார்கள், அந்த ஊழியத்தை கவனிக்கிறார்கள். 50,000க்கும் மேலான நோயாளிகளை இவர் மூலம் ரட்சிக்கப்பட்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட நல்ல சமூக தொண்டுகளை செய்கிற அநேக மிஷனரிகள், அநேக ஊழியர்கள், அநேக சகோதரிகள் இந்த ஜெபக்குழுவிலும் எழும்ப வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். ஆண்டவருடைய ஆவலும் அதுவே. நாம் இப்பொழுது இந்த வேத வசனங்களை கர்த்தர் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை நாம் ஜெப நிலைக்கு கடந்து வருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, நீ கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே ஆமாண்டவரே, நாங்கள் பூரண சர்க்குடராய் இருக்க, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க, நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், 60 100 அது பலன் கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு இந்த கர்த்தாவே அப்பா இந்த எஸ்தர் ஜெபக்குழுவானது பயன்படத்தக்கதாக இதில் இருக்கிற அநேகர் ஆண்டவரே அப்பா பரலோகத்திலே அநேக பொக்கிஷங்களை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் என்று ஆண்டவரே உம்முடைய வருகையிலே சந்தோஷப்படத்தக்கதாக நீர் மாற்றிவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எஸ்தர் ஜெபக்குழுவை நடத்துகிற செல்வி சகோதரியும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இருக்கிற எல்லா சகோதரிகளையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.